தமிழக முதலமைச்சர் முதலில் இருந்தே மத்திய அரசின் மீது ஒரு எதிர்ப்பு நோக்கை, ஒரு எதிர்வினையை ஆற்றி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே அப்படி இருக்கும் பொழுது தமிழகம் தான் அதை இழக்கிறது அப்படின்றது எனது கருத்து. ஒரு செயற்கையான உரிமை பறிப்பை முதலமைச்சர் ஏற்படுத்துகிறார். மத்திய அரசு சொல்றாரு ஒரு செயற்கையான ஒரு பொருளாதார திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து பொருளாதாரத்தை முடக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். செயற்கையான பொருளாதார முடக்கத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார். நான் சொல்றேன், தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு செயற்கையான உரிமை பறிப்பை கொண்டு வருகிறார். ஏன்னா தமிழ்நாட்டுல ஏதோ உரிமையே யாருக்கும் இல்ல, உரிமை பறிக்கப்படுகிறது. தங்கம் தென்னரசு சொல்கிறாரு, பெண்களுக்கு கொடுக்கின்ற பணம் முடக்கப்பட்டால் பெரிய பெரிய பூகம்பமே எழும். யாரும் முடக்கல. இவர்களா ஏதோ உரிமை பறித்து கொண்டிருக்க போ மாதிரியும், உரிமைகள் எல்லாம் தமிழ்நாட்டுல முடக்கி வைக்கப்பட்டிருப்பதை போலவும் இவர்கள் அதை அப்படியே அடித்து உடைத்து நொறுக்கி வெளியே வருவதை போல ஒரு மாய தோற்றத்தை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாமே அமைதியா இருக்குது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்திற்கான, தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி பகிர்வு, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நிதி பகிர்வு அப்படி கிடையாது. நிதி கொள்கை என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரிதான் நிதி கொள்கை. அதனால தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து வஞ்சகை செல்வதை போல தமிழக முதலமைச்சர் பேசுவதை இனிமேல் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். அது மட்டும் இல்ல, நேற்று கடைசி நாள் நாங்க மனசாட்சிப்படி நடந்திருக்கிற, தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்தபடி நடந்திருக்கிறேன்னு அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே நேரு அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. 3 முறை இடி அவர்கள் சொன்னதற்கு பின்பும் அவர்கள் அந்த பதிவு செய்யாமல் தான் சொல்றாரு, தமிழக அரசு அதிகாரிகள் நான் நினைத்ததை போலவே எல்லாத்தையும் நடத்தி காண்பித்தார்கள்னா இதுதான். என்ன நினைச்சாருன்னா, அவர்கள் அமலாக்கத்துறை ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா கூட அதை பதியாமல் 3 முறை தவிர்த்து இந்த கோர்ட் சொல்லி இருக்கிறது. ஒரே ஒரு அமைச்சர் மீது 2300 கோடி ஊழல்னா, நீங்க 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு 35 லட்சம் 25 லட்சம் அப்படின்னு கமிஷன் வாங்கி இருந்தார்கள் என்றால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட கமிஷன் ஆட்சியாக இருந்திருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக நான் ராகுல் காந்தி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நேற்று அந்த செயற்கை தொழில்நுட்ப மாநாட்டுல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாநாட்டுல 50 நாட்டை சேர்ந்த மிக உயர்ந்த அதிபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க 5000த்திற்கு மேல தொழில்நுட்ப வல்லுநர்கள் உலக அரங்கில் உள்ளவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாட்டை பற்றி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெருமையை உயர்த்தி கொண்டிருந்த நேரத்துல சட்டையெல்லாம் கலட்டிட்டு அரை நிர்வாணமா போய் உலகமே பார்க்கின்ற இடத்துல போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்றால் ராகுல் காந்திக்கு நாட்டுப்பற்றே கிடையாது. வெளிநாட்டுக்கு போனாலும் இந்த நாட்டை குறைவாக பேசுகிறார். வெளிநாட்டுல உள்ள எல்லாரும் இந்த நாட்டை பெருமையாக பேசும் பொழுது இவர் இந்த நாட்டை குறைவாக பேசுகிறார். அதனால அவரோடு கூட்டணி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, செல்வ பெருந்தகை மருது சகோதரர்கள் கூட ஸ்டாலினையும் ராகுல் காந்தியும் ஒப்பிடுகிறார். எப்படிங்க ஒத்துக்கொள்ள முடியும்? அவர்களின் வீரம் என்ன, அவர்களின் தியாகம் என்ன? இவர்கள் அவங்க பக்கத்துல கூட வர முடியாது. அது மட்டும் இல்ல, மணிசங்கர் ஐயர் காமராஜர் கூட ஸ்டாலினை ஒப்பிடுகிறார். என்ன நடந்தது காங்கிரஸ்காரர்களுக்கு எனக்கு தெரியல. அதனால சீட்டுக்காக இப்படி ஸ்டாலினை புகழோன்னு புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக தமிழக மக்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது கருத்து. நான் என்ன கேக்குறேன், ஒரு இடத்துல திருடு நடக்குதுங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க, உடனே பழிவாங்கதான் என்ன பிடிக்கிறாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது. இது ஒரு எக்ஸ்கியூஸ் இவங்களுக்கு. அதாவது அதிகாரப்பூர்வமாக ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா கூட இது எங்களை பழிவாங்கும் நடவடிக்கைன்னா அதிகாரப்பூர்வமான தகவல் இருக்கிறது, கமிஷன் வாங்கினது தகவல் இருக்கிறது. அதனால இப்படி சொல்லி பழிவாங்கும் நடவடிக்கை என்று உங்கள் ஊழலை மறைக்க முடியாது என்பது எனது கருத்து. முதலமைச்சர் சொல்றாரு, ஆன்லைன்னாலும் ஆஃப்லைன்னாலும் நான் தான் லயன் அப்படின்னு சொல்றாரு. இஸ் அ லயர். லயன் இல்ல, ஆன்லைன்னாலும் ஆஃப்லைன்னாலும் லைன்ல நின்று லயர் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஏன்னா மத்திய அரசு எந்த உதவியும் செய்யலன்னு சொல்றாரு, ஆனா தமிழ்நாடு முன்னுக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு. எப்படி தமிழ்நாடு மட்டும் முன்னுக்கு வர முடியும்? மாநில சுயாட்சியை பற்றி இன்று பேசுகிறார். அவர்கள் மாநில சுயாட்சியை பேசி கைவிட்டு
இன்னைக்கு உணர்வு பூர்வமான திட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். மக்கள் மிகுந்த மனவேதனையோடு இருக்கிறார்கள். அதனால ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட அமைச்சர்கள் அனைவரும் தண்டனை அடைந்தே ஆக வேண்டும். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2300 கோடினா அது மக்கள் பணம். 1000 கோடி டாய்லெட் கட்டினதுல ஊழல் செஞ்சிருக்காங்கன்னா அது மக்கள் பணம். டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னா அது மக்கள் பணம். இன்னைக்கு ஒரு தலை மேல 1,40,000 ரூபாய் கடனை சுமத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை